கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கண்டறியும் சோதனையை சட்டவிரோதமாக செய்து வந்த கும்பலை சுகாதாரத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்துள்ளனர். தடையை மீறி பணத்துக்காக செயல்பட்டு வந்த கும்பல் சிக்கியது எப்படி? பிறக்கும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் குழந்தையின் பாலினம் குறித்த மருத்துவ ஆய்வுகளுக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடையையும் மீறி சட்டவிரோதமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு பாலினம் கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சுகாதாரத்துறை மற்றும் போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இதுபோன்ற செயல்களில் மர்ம நபர்கள் ஈடுபடுவது அரங்கேறி வருகிறது. இவர்கள் கர்ப்பிணி பெண்களை கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், கடலூர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூருக்கு அழைத்துச் சென்று சட்டவிரோதமாக பாலினத்தை கண்டறியும் சோதனைகளை மேற்கொள்கின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே செம்பாங்குறிச்சி பகுதியில் கர்ப்பிணிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சட்டவிரோதமாக கருவின் பாலினத்தை தெரிவிக்கும் கும்பல் செயல்பட்டு வருவதாக சேலம் மாவட்ட சுகாதாரத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் குழு அமைத்து சின்னச்சேலம் செம்பாங்குறிச்சியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒரு வீட்டில் மறைமுகமாக கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்து கருவின் பாலினத்தை தெரிவித்தது கண்டறியப்பட்டது. அங்கு சேலம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இருந்து வந்திருந்த 8 கர்ப்பிணி பெண்களை காண முடிந்தது. அவர்களிடம் கருவின் பாலினத்தை கண்டறிய தலா 25,000 ரூபாய் வாங்கியிருப்பது விசாரணையில் தெரியவந்தது. அந்த வீட்டில் இருந்த ஸ்கேன் மெஷின், பணத்தை பறிமுதல் செய்த சுகாதாரத்துறையினர் கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்த மணிவண்ணன் மற்றும் புரோக்கர் ஆகியோரை மடக்கி பிடித்தனர். பிடிபட்டவர்களை சின்னச்சேலம் போலீசாரிடம் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இந்த கும்பலுடன் தொடர்புடைய மற்ற புரோக்கர்கள் குறித்த தகவல்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர்.